அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அலரும் உலகம். அணு நிலையங்களை தாக்கிய அமெரிக்கா, உறுதிப்படுத்திய ஈரான். ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல், பழிவாங்கும் படலத்தை ஆரம்பித்த கவுதி, சிதறும் கப்பல். தொடரும் தாக்குதல், வான்வெளியை மூடிய இஸ்ரேல். பிரேசிலில் நடுவானில் ராட்சத பலூன் தீப்பிடித்து கீழே விழுந்து விபத்து, 8 பேர் உயிரிழப்பு. அணுசக்தி மையங்களில் அமெரிக்கா தாக்குதல், பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லை, ஈரான் விளக்கம். அமெரிக்காவுக்கு பேரழிவு காத்திருக்கிறது, ஈரான் கடும் தொனியில் எச்சரிக்கை. காசாவில் தொடரும் கொடூரம், பாதிக்கப்படும் குழந்தைகள். இஸ்ரேல் மீது ஈரான் தொடர் தாக்குதல், சைரன் முழக்கம். தொடர்பான விரிவான செய்திகள். அமெரிக்கா ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3 அணுசக்தி தளங்கள் மீது தாக்குதலை நடத்தியுள்ளது. அமெரிக்காவின் அதிநவீன போர் விமானங்கள் ஈரான் அணு ஆயுத தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியது சர்வதேச அளவில் போர் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா நடத்தியுள்ள தாக்குதல்கள் மூலம் அங்கே அணுக்கசிவு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீதான தாக்குதல்களில் அமெரிக்கா B-2 குண்டுவீச்சு விமானங்கள் ஈடுபட்டதாக பெயர் வெளியிட விரும்பாத ஒரு அமெரிக்க அதிகாரி சர்வதேச ஊடகத்துக்கு தெரிவித்துள்ளார். அமெரிக்க படைகள் ஈரானின் அணு ஆயுத தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதை அடுத்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை பாராட்டியுள்ளார். போர்டோ, நடான்ஸ் மற்றும் எஸ்பகான் ஆகிய ஈரானில் உள்ள 3 அணுசக்தி நிலையங்கள் மீதான எங்களின் வெற்றிகரமான தாக்குதலை முடித்துள்ளோம் என ட்ரம்ப் தனது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். முதன்மை தளமான போர்டோ மீது முழு அளவில் தாக்குதல் நடத்தப்பட்டன. அனைத்து விமானங்களும் பாதுகாப்பாக நாடு திரும்புகின்றன என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அமெரிக்கா ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 அணுசக்தி தளங்கள் மீதான தாக்குதல் நடந்ததை ஈரானின் அணுசக்தி அமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. அதன் அணுசக்தி தளங்கள் மீதான தாக்குதல்கள் சர்வதேச சட்டத்தை மீறுவதாக ஈரானின் அணுசக்தி அமைப்பு எச்சரித்துள்ளது. இதேவேளை அமெரிக்க தாக்குதலுக்கு பிறகு அணுசக்தி நிலையங்களுக்கு சேதம் ஏற்பட்டதாகவும் ஈரானின் அணுசக்தி அமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திய நிலையில் அமெரிக்காவின் சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று கவுதி அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஈரானின் அணுசக்தி மையங்கள் மீது அமெரிக்கா இன்று அதிகாலை தாக்குதலை நடத்தியிருக்கிறது. போர்டோ, நடான்ஸ் மற்றும் எஸ்பகான் என 3 அணுசக்தி தளங்களை அமெரிக்கா தாக்கியுள்ளது. இதற்கு பதிலடி தாக்குதலை கவுதி ஆரம்பித்துள்ளது. தாக்குதல் முழு வெற்றியை கொடுத்திருக்கிறது என்று அணுசக்தி மையங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டு விட்டன எனவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஆனால் இஸ்ரேல் இதனை மறுத்திருக்கிறது. போர்டோ அணுசக்தி மையத்தில் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்று திட்டவட்டமாக கூறியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு நாங்கள் தாமதமின்றி உடனடியான பதிலடியை கொடுப்போம் என ஈரான் எச்சரித்திருக்கிறது. குறிப்பாக அமெரிக்க கப்பல்கள் மீது தங்களது தாக்குதல் இருக்கும் எனவும் கூறியிருக்கிறது. இந்த நிலையில் இஸ்ரேலுடனான போரில் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு கவுதி அமைப்பு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இதனிடையே செங்கடல் வழியே செல்லும் அமெரிக்கா மற்றும் அதன் ஆதரவு நாடுகளின் போர் மற்றும் சரக்கு கப்பல்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படும் என்று கவுதி அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. உலகின் வணிக கப்பல் போக்குவரத்தானது செங்கடலின் தான் 40% வரையில் நடைபெறுகிறது. செங்கடல் வழியான கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டால் அதன் விளைவு உலக சந்தைகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இஸ்ரேல் தனது வான்வெளியை மூடியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேல் ஈரான் நாடுகளுக்கிடையே ஒரு வாரத்துக்கு மேலாக போர் நிலவி வரும் நிலையில் நேற்று ஈரானின் 3 அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. ஈரானின் முக்கிய அணுசக்தி நிலையங்களை தாக்கியதற்கு ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்காவின் தாக்குதல்களை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இஸ்ரேல் தனது வான்வெளியை மூடியுள்ளது. பிரேசில் நாட்டின் தென் மாநிலமான சாண்டா கேட்டரினாவில் செயின்ட் ஜானை போன்ற கத்தோலிக்க செயின்ட்களை கொண்டாடும் விழா ஜூன் மாதத்தில் நடைபெறும். இந்த விழாவின் ஒரு பகுதியாக ராட்சத பலூன் மூலம் மக்கள் ஆகாயத்தில் பறப்பார்கள். பிரையா கிராண்டு என்பது இந்த ராட்சத பலூன் பறப்பதற்கு ஏற்ற இடம் திகழ்ந்து வருகிறது.
இன்று சாண்டா கட்டரினா மாநிலத்தில் ராட்சத பலூனில் 29 பேர் பறந்து கொண்டிருந்தனர். வானில் பறந்து கொண்டிருக்கும் போது பலூன் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இதில் பலூன் முழுவதுமாக எரிந்து மக்கள் நின்று கொண்டிருக்கும் தொட்டி கீழே விழுந்தது. இந்த விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். 21 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அமெரிக்க இராணுவம் ஈரானின் போர்டோ, இஸ்பஹான், நடான்ஸ் அணுசக்தி தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். அமெரிக்காவின் தாக்குதல் சர்வதேச சட்டத்தை மீறுவதாக ஈரான் அணுசக்தி கழகம் கண்டனம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் அமெரிக்க தாக்குதலில் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பு இல்லை என்று ஈரான் விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தரப்பில் வெளியிட்ட தகவலின்படி, அமெரிக்கா தாக்குதல் நடத்திய அணுசக்தி நிலையங்களில் எதுவுமே இல்லை. அணுசக்தி நிலையங்களில் தீங்கு விளைவிக்கும் எந்த பொருட்களும் இல்லை. செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்புகள் அந்த அணுசக்தி மையங்களில் இருந்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அணுசக்தி மேம்பாட்டை நிறுத்த ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. அணுசக்தி தளங்கள் மீதான தாக்குதல்கள் சர்வதேச சட்டத்தை மீறுவது. அமெரிக்க தாக்குதலில் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்று ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுக்கு முன்னெப்போதும் இல்லாத வகையில் பேரழிவு காத்து கொண்டிருக்கிறது என ஈரான் கடும் தொனியில் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்காவின் தாக்குதல்களை தொடர்ந்து ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசி வருவதால் இஸ்ரேலை தொடர்ந்து சைரன்கள் ஒலிக்கப்பட்டு கொண்டிருப்பதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அமெரிக்கா தொடங்கிய போரை நாங்கள் முடித்து வைப்போம் என ஈரான் நாட்டின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி எச்சரிக்கை விட்டுள்ளார். இதுபற்றி ஈரான் தலைவர் கமேனியின் பிரதிநிதி கூறும்போது, பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படை தளம் மீது தாக்குவோம். தாமதமின்றி உடனே தாக்குதல் நடத்த இதுவே சரியான தருணம் என தெரிவித்துள்ளார். ஈரானிய ஆதரவு பெற்ற போராளி அமைப்புகள் தாக்குதல் நடத்தலாம் என்று அச்சம் எழுந்துள்ள சூழலில் பல்வேறு நாடுகளில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் மற்றும் தூதரக பகுதிகளுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஈராக் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளிலும் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகங்களில் உள்ள தூதரகங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. காசாவில் கடந்த மே மாதத்தில் மாத்திரம் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படும் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்படி 5119 குழந்தைகள் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டின் காரணமாக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது கடந்த ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 50% அதிகரிப்பாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் தாக்குதல்களை தொடர்ந்து ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசி வருவதால் இஸ்ரேலில் தொடர்ந்து சைரன்கள் ஒலிக்கப்பட்டு கொண்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதலை தொடர்ந்து ஈரான் இஸ்ரேலின் பென் குரியன் சர்வதேச விமான நிலையம் உட்பட 10 இடங்களை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 16 இஸ்ரேலியர்கள் காயமடைந்துள்ளதாகவும் இஸ்ரேலின் மீட்பு சேவைகள் தெரிவிக்கின்றன. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.